ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. முதல்வர் விஜய் அவர்களுடைய வீட்டருகே போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் ஒரு பெரிய பரபரப்பு இப்போ நடந்திருக்கு. ஸோ என்ன பரபரப்பு நடந்தது அப்படிங்கிற நியூஸை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இவர் அரசியல் வந்ததும் போதும், அரசியல் ஆட்சி அமைத்தது போதும், இவர் ஆட்சி அமைத்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் உண்மையாலுமே அரசியல் பொறுத்த வரைக்கும் நிறைய இதுக்கு முன்னாடி இதே போல தான் இருந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் நம்ம செய்தி பார்க்காததுனால அரசியல் பற்றி நமக்கு எதுவும் தெரியல. இப்போ அரசியலில் நமக்கு பிடிச்சவர் வந்ததுனால நம்ம அரசியல் செய்திகளை கேட்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக தெரிய வருது. ஆனால் அப்பயும் சரி இப்பயும் சரி அரசியலில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இப்போ முதல்வர் விஜயுடைய வீட்டருகே போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டது ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஸோ திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டது என்ன, அதற்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிற நியூஸ் தான் தற்போது ஒரு வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த நியூஸை தான் இப்போ நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க, அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் வீடு இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஈசிஆர் மற்றும் நீலாங்கரை பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே மின்வெட்டுங்கிறது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் நேற்று இரவு பல மணி நேரமாகியும் மின்சாரம் வராததனால மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு போது முறையான பதில் கிடைக்காததுனால அந்த பகுதியில் கோபமடைந்த நீலாங்கரை மக்கள் தங்களோடு குழந்தைகளை தூக்கிட்டு நள்ளிரவு தெருவுக்கு இருக்கிறாங்க. அதோடு முதலமைச்சர் வசிக்கக்கூடிய தெருவோடு மெயின் ஜங்ஷனில் ஒன்று திரண்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தாவேகாவுக்கு அரசுக்கு எதிராகவும் மின் வாரியத்தை கண்டிச்சும் விடிய விடிய கோஷங்களை எழுப்பியிருக்கிறாங்க. அதோடு முதலமைச்சர் இருக்கிற ஏரியாவுக்கே இந்த கதினா அப்போ சாமானிய மக்கள் நிலைமை என்ன அப்படின்னு ஆவேசமாக கேள்வி எழுப்பி ஈசிஆர் சாலையில் மறியலில் ஈடுபட்ட முயற்சி செய்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த சம்பவம் அறிந்து உடனடியாக அப்பகுதிக்கு வந்த நீலாங்கரை போலீஸாரும் மின்வாரிய அதிகாரிகளும் பொதுமக்களோடு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி புது டிரான்ஸ்ஃபார்மில் ஏற்பட்ட பழுது மற்றும் ஓவர்லோடு ப்ராப்ளம் காரணமாகத்தான் மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை விளக்கியிருக்கிறாங்க. உடனே சரி பண்ணிடுறோன்னு உறுதி கொடுத்த பிறகு நள்ளிரவு 2 மணி அளவில் மக்கள் அங்கிருந்து கலந்து சென்றிருக்கின்றனர். ஸோ தற்போது இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி இப்போ சமீப காலமாக நிறைய இடங்களில் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. சில ஊர்களெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக மின்தடை காரணமாக அங்கே பொழப்பே கெட்டிருக்கிறதும் தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ மின்வெட்டுக்கு காரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ புதுசாக நிறைய கொண்டு வரதுனால தான். ஸோ கூடிய சீக்கிரமே இது சரியாகும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசுடைய ஒரு கோரிக்கையாக அமைந்திருக்கு. ஸோ இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அவரை முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 அணி வேலை செய்திருக்கு. ஸோ விஜய்க்கு எகிரிய ப்ரெஷர்னால் இப்போ அடுத்த ஒரு பயங்கரமான சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்படி என்ன உருவாயிருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த நியூஸையும் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்னாச்சு அப்படிங்கிற நியூஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். முதலமைச்சர் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் நியமிக்கப்பட்ட 3 முக்கிய நியமனங்கள் மற்றும் ரத்தன ஒரு நியமனம் ஆகியவை கோட்டை அதிகாரிகள் மத்தியில் கடந்த வாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் ஆட்சியின் உட்கட்சி மோதலின் ஆழத்தை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. அதாவது முதலமைச்சர் விஜயின் அலுவலக பொறுப்பில் ஓஎஸ்டி அதாவது ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி பதவியில் அவரது ஆஸ்தான ஜோதிடரான ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த பதவியின் முக்கிய பணி அரசு நிர்வாகத்தின் உண்மை நிலவரங்களை அதிகாரிகளோடு உதவியோடு முதலமைச்சருக்கு நேரடியாக தெரிவிப்பதாகும். அதே நேரத்தில் அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமியும் முதலமைச்சரின் பொது நிகழ்வுகளை கவனித்து கொள்ளக்கூடிய ஆலோசகராக விஜயின் நெருங்கிய தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டியும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த 3 நியமன உத்தரவுகளும் அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஜோதிடர் ரத்தன் பாண்டின் நியாயமான உத்தரவு மட்டுமே பொதுவெளியில் வெளியிடப்பட்டது. இதற்கு பின்னால் உள்ள காரணம் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டியின் தந்திரமான திட்டமிடலாக கூறப்படுகிறது. இவர்கள் பின்னணியில் இருப்பவர் ஆதவ் அர்ஜுனா என்கின்றனர்.
அதிகார வட்டாரங்கள், அதாவது இது மாதிரி ஒரு பிளானுக்கு பின்னணியில் இருக்கிறது ஆதவ் அர்ஜுனா என்கிறது அதிகார வட்டாரங்கள். அரசு நிர்வாகத்தை தங்களின் அதிகார வட்டாரத்துக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த மூவரின் முக்கிய நோக்கமாக இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்குது. அதுவும் ஜோதிடர் ரத்தன் பண்டிட் முதலமைச்சர் விஜய் நேரடி பார்வையில் இருப்பதால் நிர்வாக கட்டுப்பாடு அவருக்கு செல்லக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு முக்கியத்துவம் குறையும் என்பதை உணர்ந்த இந்த கோஷ்டி உடனடியாக ஆதவ் அர்ஜுனோடு ஆலோசனை நடத்தியது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுதான் ஜோதிடரின் நியமனத்தை வேண்டுமென்றே சர்ச்சைக்குள்ளாக்கி ரத்து செய்ய வேண்டும் என்பதாகும். உத்தரவு வெளியான உடனே அவர்களுடைய ஊடக தொடர்புகள் மற்றும் சமூக ஊடக இன்ஸ்பெக்ஷன்கள் மூலம் அரசு நிர்வாகத்தில் ஜோதிடரை அனுமதிப்பதா, இதுதான் மக்களுக்கு வழங்கிய மாற்றமா, மூட நம்பிக்கையான அரசு ஊக்குவிக்கிறதா என்கிற கேள்விகள் பரவலாக எழுப்பப்பட்டன. இந்த விவாதங்கள் தமிழக எதிர்க்கட்சிகளாலும் உடனடியாக கையில் எடுக்கப்பட்டன. சட்டமன்றத்தில் ஜோதிடர் நியமனத்துக்கு எதிராக கடும் கண்டனங்களும் எழுந்தது. இந்த அழுத்தத்தை முதலமைச்சர் விஜயின் கவனத்துக்கு கொண்டு சென்று ஜோதிடர் நியமனத்தை ரத்து செய்ய வைத்தது இந்த மூவர் கோஷ்டி. இந்த நகர்வு வெற்றியடைந்ததாகவே அவர்கள் கருதுகிறார்கள். கோட்டை அதிகாரிகள் மத்தியில் இந்த விவகாரம் தீவிரமாக விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக மதிய உணவு இடைவெளியின் போது IAS அதிகாரிகள் இதை பற்றி பேசிக்கொள்வது வழக்கமாகவே இருந்திருக்கு. கடந்த வாரம் கோட்டையில் லஞ்சில் எதிரொலித்த ஹைலைட் சமாச்சாரம் இதுதான் என அதிகாரிகள் PSOக்கள்லாம் கூறுறாங்க. இந்த சம்பவம் தாவே காட்சியின் ஆரம்ப காலத்திலேயே உட்கட்சி அதிகார போட்டி தீவிரமடைந்திருப்பதை உணர்த்துவதாக குறிப்பிடப்படுது. முதலமைச்சர் விஜய் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களுக்கு இடையேயான போட்டி நிர்வாகத்தின் செயல்பாட்டை எப்படி பாதிக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை மேலும் விஸ்வரூபம் எடுக்க முயற்சிக்கிறாங்க. ஜோதிட ஆலோசனையில் அரசு நடத்துவதாக குற்றம் சாட்டக்கூடிய அவர்கள் இந்த ரத்து முடிவை மக்கள் அழுத்தத்துக்கு அரசு தலைவணங்கியது என கொண்டாடி வராங்க. ஆனால் அதிகார வட்டங்கள் மற்றொரு உண்மையை சுட்டி காட்டுறாங்க. ஜோதிடர் ரத்தன் பண்டிட் மீதான நம்பிக்கை முதலமைச்சருக்கு இன்னும் இருப்பதாகவும் இந்த ரத்து முடிவு தற்காலிகமானது மட்டும் என்பது பேசப்பட்டு வருது. தாவே காட்சியின் முதல் சில மாதங்களிலே வெளிப்பட்ட இந்த உட்கட்சி சூழ்ச்சி வரக்கூடிய நாட்களில் மேலும் பல சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் அஞ்சுறாங்க. மெயினாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிப்படையான தூய்மையான நிர்வாகம் அமையுமா அல்லது அதிகார போட்டிகளால் ஆட்சி பலவீனப்படுமா என்பதை நேரம்தான் பதில் சொல்லு என்று நெட்டிசன்கள் கூறுறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு. ஸோ அரசியலில் இந்த மாதிரி அப்டேட்டாக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான நடக்கக்கூடிய நியூஸ்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.